Hey, hi, Lakshman here. So, welcome to Mithran Networking. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற போது ரீசெண்டாக கேப் ஜெமினி அண்ட் டிசிஎஸ் அண்ட் எக்ஸவர் இந்த மாதிரி கம்பெனியை அட்டன் பண்ணும்போது என்ன பேசிக்காக சுவிட்சிங் சைடில் கேட்குறாங்கன்னா ஸோ இந்த பேசிக்காக இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க என்னென்னா ஹவு டு யூ ப்ரொவிஷனிங் த நியூ சுவிட்ச் அண்ட் த ஸ்டாக்கிங் ஸோ சப்போஸ் வி ஹாவ் தேர்ட் சுவிட்ச் கார்ட் ஃபால்ட்டி ஸோ ஹவ் வி கேன் நீட் டு ரீப்ளேஸ் அந்த மாதிரி எல்லாமே கேட்குறாங்க ஸோ இந்த பேசிக் கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸோ அதோட ஸ்டெப்ஸ் சொல்லுங்கள் எப்படி பண்ண போகிறீங்க என்ன மாதிரி நீங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க அதேமாரி எப்படி ஐஓஎஸ் அப்கிரேட் பண்ணுறீங்க ஒரு ஸ்டாக் சுவிட்ச் எடுத்தீங்கன்னா அந்த ஐஓஎஸ் அப்கிரேடேஷன் எப்படியெல்லாம் பண்ணுறீங்க என்ன ப்ராசஸ் ஒரு 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 டிவைஸ் மாஸ்டர் சுவிட்சை நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணால் உங்களால் மற்ற சுவிட்ச் எல்லாமே அப்கிரேட் ஆகிடுமா இல்லை நீங்கள் செப்பரேட்டாக ஈச் டிவைஸ் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணணுமா எப்படின்ற மாதிரி அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க அது இம்பார்ட்டண்ட்டாக மெயினாக கேட்குறாங்க அதேமாரி ஐஓஎஸ் ஃபைல் நீங்கள் செக் பண்ணும்போது அதில் இன்ஸ்டால் அண்ட் பண்டில் மோடுன்னு காட்டும் நீங்கள் ஷோ வெர்ஷன் செக் பண்ணிங்கன்னா அதில் மோடு வந்து பார்ப்பீங்க ஆக்சுவலி இன்ஸ்டால் அண்ட் பண்டில் மோடு இதுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி பேசிக்காக கேட்குறாங்க இன்ஸ்டால் மோடுனா பேசிக்காக என்னென்னா இதுதான் நம்மளோட ஒரு ஒரு இப்போ இப்போ இருக்க மோஸ்ட் ஆஃப் டிவைசஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டால் மோடு தான் யூஸ் பண்ணுறோம் பண்டில் மோடு ஆக்சுவலி யூஸ் பண்ணுறது கிடையாது இன்ஸ்டால் மோடு வந்து பேக்கேஜ் ஃபைலாக ஸ்டோர் ஆகும் இந்த எல்பி ரேமில் பட் இந்த இது வந்து ஸ்டார்ட்அப்பில் பண்டில் மோடு வந்து ஃபைன் ஃபைல் வந்து டேட்டா நம்ம ஸ்டார்ட்அப்பில் கான்ஃபிகர் ஆகும் பட் ஸ்டார்ட்அப் கான்ஃபிகரைஸ் ஆச்சுன்னா நம்மளோட இமேஜஸும் எரேஸ் ஆயிரும் அதனால் சுவிட்ச் வந்து நம்மளால் அகைன் நம்ம ஒரு சுவிட்சை ரீசெட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறப்போ அகைன் மறுபடியும் அந்த நம்மளோட ஐஓஎஸ் ஃபைலை நம்ம அகைன் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து இன்ஸ்டால் மோட் தான் யூஸ் பண்ணுறோம் அதேமாதிரி அவங்க கேட்குறாங்க எக்ஸ்பிளைன் ஐஓஎஸ் அப்கிரேடேஷன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அது என்னோடய ப்ராசஸ் என்ன அது எப்படி செக் பண்ணுறீங்க எப்படி உங்களால் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் எப்படி ஒரு ஐஓஎஸ் இமேஜை நீங்கள் டிவைஸில் புஷ் பண்ணுறீங்க எதை வச்சு புஷ் பண்ணுறீங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க அதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு எஸ்டிபி லூப் வந்து உங்களோட என்வரான்மெண்ட்டில் லூப் அக்கரன்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அந்த மாதிரி கேட்குறாங்க பேசிக்காக ஒரு 3 சுவிட்ச் எடுத்துக்கிட்டீங்க ஒரு லூப் அப்போ அக்கரன்ஸ் ஆகிருக்கு அதை எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜஸ்ட் எஸ்டிபி ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்கன்னா அதில் வந்து த ஓன் மேக் வந்து லேர்ன் ஆகிருக்கும் ஆக்சுவலி அப்படி லேர்ன் ஆகிருந்துச்சுன்னா அது லூப் ஆகிருக்குன்றது அர்த்தம் எப்பயுமே மாஸ்டர் சுவிட்சோட மேக் தான் அதில் லேர்ன் ஆகிருக்கணும் ரூட் பிரிட்ஜாக அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லிக்கலாம் தென் சுவிட்ச் வந்து எப்படி ஒரு சுவிட்ச் வந்து ஒரு 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 இன்டர்ஃபேஸில் பர்டிகுலர் இன்டர்ஃபேஸில் ஒரு சுவிட்ச் வந்து லேர்ன் சுவிட்சில் ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து நீங்கள் ஒரு பிசி கனெக்ட் பண்ணுறீங்க அது பிசி கனெக்ட் பண்ணோன்னு மேக் வந்து லேர்ன் ஆகுது ரைட்டாக அது எப்படி லேர்ன் ஆகுதுன்ற மாதிரி நம்மகிட்ட கேட்குறாங்க யூஸ்வலாக ஒரு சுவிட்ச் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்கோட அதோட கான்செப்ட் அதோட ப்ராசஸே எப்படி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸே என்னென்னா ஒரு ஜஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸில் ஒரு 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 பிசியை கனெக்ட் பண்ணோம்னா அதில் ஜஸ்ட் லேர்னிங் மேக் லேர்னிங் கான்செப்ட் இருக்குது அது மேக் லேர்னிங் அதோட ப்ராசஸ் மேக் லேர்னிங் சொல்லுவாங்க அதை பேஸ் பண்ணி அதை பேக் வந்து அதோட ஆர்ட் டைப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அதான் பேசிக் பிஹேவியர் ஆக்சுவலி நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த பேசிக்கலி கான்ஃபிகர் இந்த இன்டர்ஃபேஸ் அதாவது நீங்கள் ஒரு அக்சஸ் இன்டர்ஃபேஸில் நீங்கள் எப்படி கான்ஃபிகர் பண்ணுவீங்க என்னென்னலாம் மேனிட்டரி கான்ஃபிகரேஷன் நீங்கள் ஒரு என் டிவைசஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு சுவிட்சில் வந்து ஒரு பேசிக்காக இன்டர்ஃபேஸில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு அக்சஸ் இன்டர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா அதேமாதிரி ட்ரங்க் இன்டர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா என்ன மேனிட்டரி கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதேமாதிரி ஒரு சுவிட்ச் வந்து உங்களோட என்வரான்மெண்ட்டில் நீங்கள் புதுசாக கான்ஃபிகர் பண்ண போகிறீங்க கான்ஃபிகர் பண்ணும்போது என்ன விடிபி மோடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணுவீங்க ஏன் அதை யூஸ் பண்ணுறீங்க எதனால் அது யூஸ் பண்ணால் என்ன நம்மளுக்கு இஷ்யூ வராது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அடுத்தது இந்த பேசிக் கான்ஃபிகரேஷன் வந்து சுவிட்சை வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணும்போது பேசிக் கான்ஃபிகேஷன் என்னென்ன நீடு
ஒரு சுவிட்சை நான் SSH பண்ணணும். ஸோ ஒரு சுவிட்சை நான் பேசிக்காக பண்ணணும்னா என்ன கான்ஃபிக் நான் பேசிக்காக நான் போடணும். அதேமாரி இந்த மாதிரி பேசிக் கான்ஃபிக்லாம் என்னெல்லாம் அதாவது என்னென்ன நீடுனா, ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு செட் பண்ணுவீங்க, லோக்கல் யூசர் நேம் பாஸ்வேர்டு. அதேமாதிரி சர்வீஸ் பாஸ்வேர்டு இது பண்ணுவீங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டை என்கிரிப்ட் பண்ணுவீங்க. ஸோ அதேமாதிரி லைன் வீட்டு வைஸ் கான்ஃபிகரேஷன் போடுவீங்க. தென் வேறு என்ன போடுவோம், ஸோ கிரிப்டோ கீ ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ அதேமாதிரி VTP மோடு வந்து என்ன மோடுன்னு செட் பண்ணுவோம். தென் ஸோ VLAN ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம VLAN செட் பண்ணுறோம், மேனேஜ்மெண்ட் VLAN. அதுக்கு ஒரு IP கொடுக்குறோம். ஸோ அந்த டிவைஸை நம்மளால் SSH பண்ண முடியுதுன்றதை அது SSHக்கு உண்டான பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே AAA கான்ஃபிகரேஷன்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் கான்ஃபிகரேஷன் எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். தென் VPCக்கும் போர்ட் சேனலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஸோ அது VPC எங்கே யூஸ் பண்ணுறோம், போர்ட் சேனல் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்றத பேசிக்காக டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது பேசிக்காக ஸோ இந்த கொஷின்ஸ் தான் எனக்கு ஸ்விட்சிங்லேருந்து மோஸ்ட்லாக கேட்ட கொஷின்ஸ். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக தேங்க்ஸ் 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 டீம். நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் கைஸ்.